Watch full episodes on Jio Hotstar. என்ன இது பார்க்க விசித்திரமா இருக்கு. சிகப்பு உருண்டை. எல்லாரும் தள்ளி போங்க, போங்க, பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. என்ன கூட்டத்தை பொழுதுகிட்டு வராரு? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சிவப்பு உருண்டை கிடையாது. இது நாங்க நெருப்புன்னு சொல்லுவோம். இதை சரியா பயன்படுத்தினா இதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. என்ன பசங்களா, ரொம்ப பசி எடுக்குதா? வாங்க வாங்க, நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. அது சாப்பிடாதீங்க பசங்களா, அது நெருப்பு மீன், அது சாப்பிடாதீங்க. வேண்டாம். நானும் சாப்பிட்டு போறேன். இந்த செல்லம் சாப்பிடு. இவ்வளவு ருசியான உணவை நான் சாப்பிட்டதே இல்ல. சிகப்பு உருண்டை, அதாவது நெருப்பால நமக்கு நல்ல உணவு கிடைக்குது. அட, நெருப்ப பார்த்து ஏன் பயப்படுறீங்க நீங்க? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னோட 3 பசங்க, அதாவது சகிரா, இப்ப பார்த்த இந்த பையன், அப்புறம் சாபு, தோபு கூட நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். என்னோட 2 பசங்களையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, இன்னும் அந்த அடையாளம் என்னோட கைகள்ல இருக்கு. இதனால என்னோட 3வது பையன் சகீரா யாராவது புது மனுஷங்களை பார்த்தா பயங்கரமா கோபம் வந்து கத்துவான். அன்னையில இருந்து நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். என் பசங்களை பத்தின தகவலே தெரியல. தலைவரே, உங்களுக்கு நடந்ததை யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கே கவலையா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணீங்கன்னு வைங்களேன், நிச்சயமா நான் சொல்றேன், காணாம போன உங்க பசங்களை அந்த அங்காரா கிட்ட இருந்து நிச்சயமா திரும்பி கொண்டு வந்தே தீருவேன். நீங்க இந்த மீனெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இனிமையா பேசி மயக்கி எங்க அப்பாவை வேணா முட்டாளாக்க முடியும். ஆனா நான் ஏமாற மாட்டேன். நாளைக்கு காலையில கண்டிப்பா மேட்ச் நடக்கும். அதுல நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் உங்களை நாங்க விடுதலை செய்வோம். இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. நெருப்பையும் கோபத்தையும் நம்ம அளவாதான் பயன்படுத்தணும். நெருப்பு நம்மளை எரிச்சிரும், கோபம் மத்தவங்களையும் எரிச்சிரும். நாளைக்கு காலையில போட்டி கண்டிப்பா நடக்கும். கஜ கஜா, நம்ம எதுக்கப்பா பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வந்து நிக்கிறோம்? கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை விடுவிச்சிடுறோம். ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. அங்க பாருங்க, நம்ம சாப்பாடு திருடணும்ல, அந்த ஆளுங்கெல்லாம் இங்க தான் இருக்காங்க.
போங்க போங்க போய் அவங்க கிட்ட உதவி கேளுங்க. அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. போங்கப்பா. ஆமா ஆமா வா ஷீலு, நாம அவங்க கிட்ட போலாம். நல்ல தூக்கம்ல. பத்துல அங்க பாத்தியா, அங்க சீலு, இங்க பெண் குயின். இதுங்க தான் நம்ம சமோசாவை ஆட்டைய போட்டதுரா. விடக்கூடாது. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எங்க நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க, கெஞ்சி கேக்குறோம். உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, ப்ளீஸ் உதவி செய்யுங்க. அவங்க விடுவிக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ். டேய் டேய் திருட்டு பசங்களா, முதல்ல சாப்பாடு எங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டீங்க, இப்ப உதவி உதவின்னு எங்க கிட்டே உதவிக்க வந்து நிக்கிறீங்களா? இதுவும் டிராமான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்தாங்க, எவ்வளவு சாப்பாடு வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா அவங்கள விடுதலை செஞ்சிருங்க. அப்பா உங்க மீன் வேணவே வேணாப்பா, தயவு செஞ்சு இதை நீங்க எடுத்துக்கோங்கப்பா, தயவு செஞ்சு எடுத்துக்கோங்கப்பா. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, எங்க நண்பர்களை விடுவிச்சிருங்க. சரி சரி, நாங்க உதவி செய்யறோம், கவலைப்படாதீங்க. எப்பாடே காவக்கார பசங்களா, பாவப்பா அந்த சீலை விட்டுருங்க. வாயிலா ஜீவன்பா, அதோட மூஞ்ச பாத்தியா எவ்வளவு கவலையா இருக்குன்னு. இப்போ நீ இவங்கள பத்தி கவலைப்படாத, முதல்ல உன்னை நினைச்சு கவலைப்படு. மேட்ச் மட்டும் இன்னைக்கு முடிஞ்சது, அதோட உன் கதையை முடிஞ்சது, ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு பெரிய வாயி. பாத்துல இவங்க மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி நம்மள பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு போல வேலை செய்யாதுன்னு தெரியாதா? ஏதாவது பண்ணுடா பண்ணு. ஐடியா. மோட்டோ, இவங்கள நேரா நீ புர்புரி நகர்ல இருக்கிற மண்டையன் கடைக்கு அனுப்புனா சுட சுட உனக்காக சமோசா எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் நீ சுட சுட சாப்பிடலாம். ஜெய் ஹோ, சூப்பரே. இந்த ஐடியாவை ஏன்டா இவ்ளோ லேட்டா சொல்ற? இப்போ பாருடா. ஏப்பா டேய், நான் சொல்ற ஊரை நீங்க பாத்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. எங்க திரும்பினாலும் மரம், பனியே இருக்காது. எங்க பாரு பறவை பறக்கும், ஆத்துல தண்ணி எல்லாம் ஓடும். அந்த இடத்த பாத்துருக்கீங்களா? அப்படியா? அந்த மாதிரி இடத்துல நாங்க பார்த்ததே இல்லையே. காட்டு காட்டு, எங்களுக்கு எங்க பார்த்தாலும் பனி மட்டும்தான் தெரியுது. அப்ப வரும்போது எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்கடா. எனக்காக சூட சமோசா அங்க ரெடியா இருக்கும், அதை கொண்டு வந்திருக்க, அது போதும் சரியா? அப்ப ஜூட்டு ரெடி ஸ்டெடி கிளம்பு. டீக்கடை மண்டை சார், நான் என்ன சொல்றேன்னா, அட கொஞ்சம் நில்லுங்க. இந்த சமோசா இங்க இருக்க சமோசா இத மோட்டோக்கு கொடுத்துடுங்க. சூடாறதுக்குள்ள கொடுத்துடுங்க. விடுதலை. தேங்க்யூ மோட்டு பத்துலு, தேங்க்யூ சோ மச். போங்க, இனி யார் சாப்பாடு திருடி சாப்பிட கூடாது, புரியுதா? கிளம்புங்க. நான் கூட நம்பல, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்ப்பா. உங்களோட உலகம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எங்களுக்கு திரும்பி வரவே மனசு இல்ல. ஆமா, நாங்க இவ்வளவு நாளா தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது உலகம் முழுக்க வெறும் பனி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. நீங்க உண்மையிலேயே மகான் தான். இந்தாங்க நீங்க கேட்ட சமோசா. ஜெய் ஹோ, சமோசா. அந்த சீல்ஸுங்க. அதுக்கு தப்பிச்சு போய் 2 மணி நேரம் ஆகுதுடா. சமோசா கடிச்சிச்சுடா. சமோசாடா சமோசாடா சமோசா. எல்லாரும் வாங்க, நாம போட்டி ஆரம்பிக்கலாம். ரெடி ரெடியா? என் மகன் பேசினதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. போட்டியில சந்தோஷமா கலந்துக்குங்க. நண்பர்களே, நம்ம யாருங்கிற விஷயத்தை இவனுங்களுக்கு காட்டி ஆகணும்டா. இது எங்க சைடு கட்ட மறந்துடாத. அம்மா
சாரி. ஏய் அம்மா. இன்னொரு கோல் போட்டுட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் இவங்கள முடிச்சிடலாம். நண்பர்களே போங்க, அவங்க நம்ம நண்பர்கள். சீக்கிரமா போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, போங்க. நீங்க 2 பேர் போங்க, இப்போ நாங்க விளையாடிக்கிறோம். மோட்டு இவங்க அதே சேல்ஸ் தான், அதுவும் நம்மள காப்பாத்தினவங்க. ஒருவேளை இவங்க நமக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க போல இருக்கு. நீ போ, நீங்க வாங்க சார். அதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க இங்க வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, சில்ஸ் பெண் குயின் கூட நண்பர்களா மாறிட்டாங்க. இவங்க அங்காரோட ஆளுங்களா இருக்கவே முடியாது. சார் மறைஞ்சு இருந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யோ சயின்டிஸ்ட், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா. கொஞ்ச நேரத்துல அங்காராவோட நெருப்புக்கு ஆன்டிடோட் தயாராயிடும். சரி, நீங்க எல்லாரும் இன்னும் சுத்திட்டே தான் இருக்கிறீங்களா? வாங்க ஓடிடலாம். மோட்டோ இன்னும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நாம அந்த ஒயரை புடிங்கி ஆகணும். அங்காரா, ஓ அகங்காரத்தை அழிக்க நாங்க வந்துட்டோம். இவங்க 2 பேரும் மறுபடியும் வந்துட்டாங்களா? இவங்க எப்படி பழச்சாங்க? அவங்கள பிடிங்க. வாங்கடா வாங்க. வேண்டாம், நான் உங்க 2 பேரோட கதையும் முடிச்சிடுவேன். உடனே முடிச்சிடுங்க. அந்த ஃப்ளேவர் என் கைவசம் இல்ல, வேற ஃப்ளேவர் தரட்டுமா? என்ன சொல்றீங்க பாஸ்? நான் குச்சி ஐஸ் கேட்கல, மோட்டு பத்லுவோட கதையை முடிக்க சொன்னேன். சாபு, சோபு, என் செல்லுங்களா, என்ன யோசிக்கிறாங்க? வாங்கிலோ. ஜகீரா, இந்த ஃபேமிலி டிராமா இன்னும் எவ்வளவு நேரம் ஓடும்? அவங்கள முடிச்சிடுங்க. உடனே இன்விசிபிள் பிளைனை எடுத்து நாம தப்பிச்சு போயிடலாமா? சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வருவோம், இல்லனா அந்த பிளைனும் போயிடும் பாஸ். ஓகே, நீ சொல்றது தான் சரி. பை பை மோட்டு பத்லு. மோட்டோ அங்க பாரு, அங்காரா இன்விசிபிள் பிளேன் எடுத்துட்டு போறான். மோட்டு பத்லு,
உங்க இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அங்காராவை நீங்க விடக்கூடாது, பிடிச்சிருங்க. உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். அப்புறமா வந்து உங்களை பாக்குறோம். பத்லு, ஆளுக்கு ஒரு பிளைன்ல ஏறுங்க. அவனை விடக்கூடாது, ஃபாலோ பண்ணுங்க. இந்தாப்பா மோட்டு, இந்த டேப்லெட்டை நீ அங்காரா கிட்ட கொடுத்தனா அவனுக்குள்ள இருக்க நெருப்பு வெளியே வந்து அவன் அப்படியே உறைஞ்சு போயிடுவான்ப்பா. இந்த அப்படி கொண்டாடாத. ரொம்ப நன்றிடா சயின்டிஸ்ட் மடையா. தப்புன ஒரு ஃளைட் எடுத்து பின்னாடி ஃபாலோ பண்ணு. ஃபுர்ஃப்ரி நகரத்து மக்கள் யாருன்னு இங்க நம்ம காட்டியே ஆகணும். சீக்கிரம் வா. நண்பர்களே, ஒருத்தர் மேல ஒருத்தர் வாங்க. நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே, கம் ஆன். ஸ்பீட், மோர் ஸ்பீட், மோர் ஸ்பீட். உன் கண்ணுக்கு தெரியறானா பத்லு? இல்ல மோட்டு. அவன் கண்ணுக்கே தெரியலையப்பா. நாம எப்படி அவனை பிடிக்கிறது? மாமியாரை காப்பாத்துக்கோ, காப்பாத்துக்கோ. பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுடா. அவனை எப்படி பிடிக்கிறது டக்குன்னு ஒரு ஐடியா சொல்றான். ஐடியா? கலர் ஸ்மோக்க காட்டுறதுக்கு இந்த பிளைன்ல ஒரு கலர் சி இருக்கு. இங்க ஒரு கலர் பட்டன் இருக்கு. டாக்டர் டிட்கா சார், கெஜ கெஜா சிங்கம் சார், கலர் பட்டனை அமுக்குங்க. அதுக்கப்புறம் ஏரியா முழுக்க கலரா மாத்துங்க. அது என்ன அவங்க இப்படி பண்ணிட்டாங்க? என்னோட பிளைன் இப்ப தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இல்ல இல்ல, இப்ப நான் இன்விசிபிளா இல்ல. நான் இந்த மோட்டு பத்லுவை விட மாட்டேன். என்ன பாஸ், நீங்க நெருப்பையும் பனியையும் எப்பவும் சமமா வச்சுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்படியே பண்ணீங்கன்னா நம்ம பிளைனுக்குள்ளேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். சீக்கிரம் பேராசூட்டை ஓபன் பண்ணுங்க. அநேகமா உங்க பேராசூட் ஓபன் ஆகலன்னு நினைக்கிறேன்ப்பா. பாஸ், மோட்டோவும் பத்லுவும் உங்களை நேருக்கு நேரம் சந்திக்க வந்துட்டாங்க. இப்ப பிளைனுக்கு மேல இருக்காங்க. நீங்களே அவங்கள பாத்துக்கோங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ பிளைனை பாத்துக்கோ. மோட்டோ, இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. இரு வர. பாஸ், கூல் டவுன் பாஸ், கூல் டவுன். நெருப்பியும் பனியையும் எப்பவும் சமமா வச்சுக்கோங்க.
பத்ரு சார், நீங்க பிளைனை ஓட்டுங்க. நான் நெருப்பையும் பனியையும் எப்பவும் சமமா வச்சுக்கணும். இல்லைன்னா நாம எல்லாரும் பஸ்மம் ஆயிடுவோம். மோட்டோ, எப்படியாவது டாக்டர் ஜக்கா சார் கண்டுபிடிச்ச மருந்து அவன் வாயில போட்டுட்டு நான் இந்த பிளைனை பாத்துக்கிறேன், கவலைப்படாத. வாங்க வாங்க. நீ போட அப்ப வெளியில. நன்றி. மோட்டோ, நீ என்ன பண்ணாலும் எனக்கு தப்பிக்க முடியாது. வா, வந்து என்னோட மோது. கூல் டவுன் பாஸ், கூல் டவுன். நீங்க கோபப்பட்ட இந்த உலகம் தாங்காது. மோட்டோ, பை பை. அங்காரா, அது என்னோட டயலாக் தான் டுபுக்கே. என் உடம்புக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? எனக்கு என்ன ஆகுது? இல்ல 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 இல்ல. மிஷன்லாம் முடிஞ்சிச்சு, நாங்க வந்து கேட்டிருக்கோம். எது ஒண்ணு நடந்தாலும் அது கண்டிப்பா நல்லதுக்காகத்தான் இருக்கும். நான் இவரை கூல் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சார், இந்தாங்க மோட்டு பத்லு உங்களோட இன்விசிபிள் பிளேனை எடுத்துட்டு வந்துட்டாங்க. மோட்டு பத்லு, தேங்க்யூ வெரி மச். இதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் உங்களுக்கு அது ஈடாகாது. மோட்டு, இது என்னது? அதாவது இது யாருன்னு தான் கேக்குறேன். இவன் தான் சார் அங்காரா. உங்களோட பிளைனை திருடினவன் இவன் தான். பாக்கி கதை என்னன்னு எப்பா, அது ஒரு பெரிய கதைப்பா. 2 நாள் வெயிட் பண்ணுங்க, தெளிவா சொல்றேன். முதல்ல எனக்கு பாத்துக்குது. டக்குன்னு போய் யாராவது எனக்கு சுட சுட சமோசா கொண்டு வாங்கப்பா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.